அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் உச்சம், ராசியின் அதிபதியான சுக்கிரன் மற்றும் சூரியனின் நீச்சம் என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய பல கிரக பெயர்ச்சி காரணமாக உறுதியாகவே இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நவ கிரகங்களில் சில கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்குவதால் எதிர்பாராத தடைகளும் சில சூழ்ச்சிகளில் மாட்டிக்கொண்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்த சூழலில் அதிலிருந்து எளிதில் வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அற்புதமான மாறுதல்கள் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதிலும் குறிப்பாக குரு பகவான் 9 அதிசாரமாக உச்சம் பெறுவது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறாருங்க சுக்கிரன். அவர் இந்த வேளையில் உறுதியாகவே விரயஸ்தானத்தில் நுழைந்து அங்கு நீட்சம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. பொதுவாக ராசியின் அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் அவர் விரயத்தில் நீச்சம் பெறுகிறார். அதே சமயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. எனவே விரயஸ்தானத்தில் நீச்சம் பெறுவதால் உறுதியாகவே வீண் விரயங்கள் அதிகரித்தாலும் அவை சுப விரயங்களாக அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரிய தடைகளை தவிர்த்து நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது 9ஆம் இடத்தில் மிக வலுவாக குரு வலம் வந்து கொண்டிருக்கும் போது அதிசாரமாக 9 அவர் 10ஆம் இடத்தில் நுழைந்து உச்சம் பெறுகிறார். எனவே பொதுவாகவே குருவை பொறுத்த வரைக்கும் அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதால் இந்த வேளையில் அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் மிக எளிதிலும் மிகவும் சிறப்பாகவும் பல்வேறு வகையான பணிகளை அடுத்தடுத்து செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உண்டு. எனவே குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் அவர் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் 2, 4, 6 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் உறுதியாகவே விலகுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை தவிடுபடியாகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை பார்ப்பதால் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். கடன் ரீதியான தொல்லைகள் கட்டுக்குள் வரும். சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தை பார்ப்பதால் சுப நிகழ்வுகள் மிகவும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வேளையாக உறுதியாகவே இந்த தருணம் அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை பார்ப்பதால் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராசியின் அதிபதியாக
இருக்கக்கூடிய சுக்கிரனின் நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய சனி வலம் வருகிறாருங்க. சனி 6ல் இருப்பது அமோகமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடும். உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே இந்த வேலை மாற்றிக் கொடுக்க போகிறது. எனவே நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்த மாத்திரமே சரியான பாதையில் பயணிப்பதோடு வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு சனியின் அமைப்பால் பல வெற்றி வாய்ப்புகள், திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூடும். அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது வலம் வருகிறார். பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ல் ராகு வலம் வருகிறார். ராசிக்கு சகாயமானவர்களாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் இந்த வேளையில் பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்ல கூடிய வகையில் வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அடுத்தடுத்து உங்களை தேடி வரக்கூடிய வகை மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், நெருக்கடிகள், சிரமங்கள் போன்றவை தவிர்க்கப்படுவதோடு இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தும் கேதுவின் அமைப்பால் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மிகவும் வலுவாக இந்த வேளையில் ஜென்மராசியில் வலம் வந்த வித்யாகாரகரான புதன் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஜென்மராசியை விட்டு விலகுகிறாருங்க. ஜென்மராசியை விட்டு விலகும் புதனின் அமைப்பால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே தேடி வருகிறது. சிரமங்கள், சிக்கல்கள் முற்றிலுமாக விலகுவதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் வெற்றியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய சூரியன் ராசியின் நீட்ச அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அவர் ஜென்ம ராசிக்குள் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நுழைகிறாருங்க. ராசியின் நீட்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்ம ராசிக்குள் வருவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும், வலுவிழப்பது பெரிய அளவுல அலைச்சல் சிரமமின்றி பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு எளிதில் அமையும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள் உறுதியாகவே விலகி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் விரைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே வேளையில் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மத்தை விட்டு விலகி தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உச்சம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் எளிதில் கைகூடுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான யோகம் கிடைப்பதோடு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சந்திரன் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வர போகிறார். 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வரக்கூடிய சந்திரனின் அமைப்பு நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே அமைய போகிறது.